ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள் என்ற வரிசையில் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கிறேன். சிவபுரானுடைய 64 திருவிளையாடல்களில் இதுவும் ஒரு பகுதியாகும். மாய பசுவை வைத்த படலம். இந்த படலம் 29வது படலமாகும். பார்க்கலாமாங்க. அனந்தகுண பாண்டியன் இறைவனான சொக்கநாதரின் அருளினால் சமணர்கள் உண்டாக்கிய நாகத்தினை அழித்து மதுரையை காத்தார். இதனை கண்ட சமணர்கள் எப்படியாவது சூழ்ச்சி செய்து மதுரையையும் சிவனடியாராக திகழ்ந்த அனந்தகுண பாண்டியனையும் அழிக்க எண்ணினர். பசுவானது சைவர்களுக்கு புனிதமானது. எனவே மாயப்பசுவை உருவாக்கி மதுரையை அழிக்க ஆணையிட்டால் அனந்தகுண பாண்டியன் புனிதத்தன்மையான பசுவினை எதிர்த்து போரிட மாட்டான். ஆகையால் அவனை எளிதில் வெற்றி கொள்ளலாம் என்று எண்ணினார்கள். எனவே அவர்கள் ஒன்று கூடி மீண்டும் வேள்வி செய்ய தொடங்கினர். வேள்வியின் இறுதியில் மாயப்பசு ஒன்று உருவானது. அவர்கள் மதுரையையும் அனந்தகுண பாண்டியனையும் அழிக்க மாயப்பசுவிற்கு ஆணையிட்டனர். மாயப்பசுவும் அவர்களின் ஆணையை ஏற்று மதுரையை நோக்கி விரைந்தது. வானளவிற்கு வளர்ந்திருந்த அப்பசு கண்ணில் பட்டவற்றையெல்லாம் அழிக்கத் தொடங்கியது. மாயப்பசுவின் செயல்களை மக்கள் அனந்தகுண பாண்டியனுக்கு தெரிவித்தனர். இதனை கேட்டதும் அனந்தகுண பாண்டியன் திருக்கோவிலுக்கு சென்று இறைவனான சொக்கநாதரிடம் முறையிட்டான். தன்னையும் தம் மக்களையும் காத்தள்ளும்படி வேண்டினான். சொக்கநாதர் அனந்தகுண பாண்டியனையும் மதுரை மக்களையும் காப்பாற்ற திருவுள்ளம் கொண்டார். அவர் நந்தியம் பெருமானை அழைத்து, நீ சென்று சமணர்கள் ஏவிய மாய பசுவினை வென்று வருவாயாக என்று கட்டளையிட்டார். நந்தியம் பெருமானும் இறைவனின் ஆணை கேட்டதும் கண்களில் அனல் தெறிக்க மிக பெரிய காளை வடிவாகி மாயப்பசு இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்தார். காளை வடிவில் இருந்த நந்தியம் பெருமானுக்கும் மாயப்பசுவிற்கும் நெடுநேரம் சண்டை நடந்தது. இறுதியில் நந்தியம் பெருமான் அழகிய காளையாக வடிவெடுத்தார். அழகிய காளையை கண்ட மாயப்பசு அதனுடைய அழகில் மயங்கியது. மாயப்பசு மோகத்தினால் சண்டையை மறந்தது. சண்டையில் களைப்படைத்திருந்த மாயப்பசு மோகம் அதிகரித்ததால் தன் நிலை மறந்து மயங்கி விழுந்து மடிந்தது. மாயப்பசு வீழ்ந்த இடம் மலையாக மாறியது. அம்மலையானது இன்றும் மதுரையில் பசுமலை என்று அழைக்கப்படுகிறது. மாயப்பசு மடிந்ததை கண்ட அனந்தகுண பாண்டியனும் மதுரை மக்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். மாயப்பசுவினை வென்றதும் நந்தியம்பெருமான் தன்னுடைய பூத உடலினை இடப மாலையாக நிறுத்திவிட்டு சூட்சம உடலோடு திரு கைலாயத்தை அடைந்தார். இடபமலை என்பது இன்றைக்கு மதுரையில் அழகர் கோவில் மற்றும் பழமுதிர் சோலை அமைந்திருக்கும் இடமாகும். ராமர் சீதையை தேடி இலங்கைக்கு செல்லும்போது இடபமாலையில் தங்கியிருந்தார். இதனை அறிந்த அகத்தியர் ராமரிடம் சென்று சொக்கநாதரின் பெருமைகளையும் இந்திரன் சாபத்தை அவர் போக்கி அருளியதையும் எடுத்து கூறினார். ராமர் சொக்கநாதரை வழிபட மதுரைக்கு வந்து பொற்றாமை தீர்த்தத்தில் நீராடி சொக்கநாதரை பலவாறு துதித்து வழிபட்டார். சொக்கநாதர், ராமா, நீ இலங்கை சென்று வைதேகியை மீட்டு வெற்றியுடன் திரும்பி வந்து உன் நாட்டிற்கு சென்று சிறப்புடன் ஆட்சி செய்வாயாக, அச்சம் கொள்ள வேண்டாம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். ராமர் இலங்கை சென்று ராவணனை வென்று மைதிலியுடன் வெற்றியுடன் ராமேஸ்வரத்தை அடைந்து சிவலிங்க வழிபாடு மேற்கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு புறப்பட்டு செல்லும்போது மதுரை வந்து சீதையுடன் சொக்கநாதரை வழிபட்டு தன் நாட்டிற்கு சென்றார். அனந்தகுண பாண்டியன் தன் மகனான குலப்போடனிடம் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்து இறுதியில் சிவப்பேறு பெற்றான். சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செஞ்சு இதன் மூலம் உலகில் கழித்த நன்மை தீவினைகள் எப்படி வந்தாலும் இறைவனை சரணடைஞ்சோம்னா இறைவன் அதனை அளிப்பார் என்பதையும், மோகத்தில், அதாவது மோகம் என்றால் மாயையினால் நிகழும் மயக்க உணர்ச்சியில் மயங்கி தன்னிலை இழுத்தலாகும். அப்படிப்பட்ட செயல்களையும் மயங்கினால் அழிவு நிச்சயம் என்பதையும் இந்த திருவிளையாடு மூலமாக அனைவருக்கும் உணர்த்தினார். இந்த திருவிளையாடல் கதை மூலமாக
நீங்கள் என்ன உணர்ந்துக்கிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. அன்புடன் செல்வி அலகேஷ்.